கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம் இரத்தத்தால் இயேசுவே எங்களை கழுவி எங்களை சுத்தம் செய்யும். என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். ஆபிரகாமிடம் இருந்த கீழ்ப்படிதலோ, யோசேப்பிடம் இருந்த பரிசுத்தமோ, ஆபிரகாமிடம் இருந்த கீழ்ப்படிதலோ, யோசேப்பிடம் இருந்த பரிசுத்தமோ, தாவீது பெற்றிருந்த இதயத்தையோ, தாவீது பெற்றிருந்த இதயத்தையோ, எரேமியா குளமாக்கின கண்களையோ, என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். உமக்காகவே நான் வாழ்ந்திடுவேன், உம் சித்தமே நான் செய்திடுவேன். உமக்காகவே நான் வாழ்ந்திடுவேன், உம் சித்தமே நான் செய்திடுவேன். உம்மையே மனமகிழ்ந்து உயர்த்திடுவேன், உம்மையே மனமகிழ்ந்து உயர்த்திடுவேன். என்னையே மனமிறங்கி உயர்த்தினீரே. என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லையில்லா அன்பினாலே இழுத்து கொண்டீர். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். John 8:12. Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. ஆமென். இயேசுவை குறித்து சொல்லப்படும் பொழுது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அவரை குறித்து சொல்லும் பொழுது நீதியின் சூரியன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கால்ட் த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மெனி வேஸ் ஹி ஹஸ் பீன் ரெஃபர்ட் டு த light. He is called the son of righteousness. He is called the bright and morning star. Hallelujah. அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். See, the light represents holiness. Jesus Christ is while he walked on this earth, he was a ஹோலி காட். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு கூட சாட்சியிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீ தேவனுடைய பரிசுத்தர். யூ ஆர் த ஹோலி ஒன் ஆஃப் காட். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இருள் என்று சொல்லும்பொழுது அது பாவத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு பரிசுத்தமான தேவனை பின்பற்றும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோவானில் வாசிக்கிறபடி
we need to put on the garment of light. ஒளியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை நாம் நமக்கு ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். We are not called to walk in darkness. We are not called to walk in sin. But we have to walk in holiness. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். He shall have the light of life. ஜீவ ஒளி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமான ஒரு பாதையை, பரிசுத்தத்தை அவன் அடைந்திருப்பான். ஜீவனை அடைந்திருப்பான். சமாதானம், சந்தோஷத்தை அவன் அடைந்திருப்பான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவினால் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். Ephesians 5:8 we read in Ephesians 5:8. எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அதே வாழ்க்கை தொடருமானால் நம்முடைய ரட்சிப்பிலே இட் இஸ் அவர் சால்வேஷன் இஸ் questionable. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானத்திற்கு முன்பாக என்ன காரியங்களை செய்தார்களோ, ஈவன் if they are going to continue the same life after baptism, they are not dead to sin. They are not dead to sin and they don't live unto God. They don't live a righteous life. அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். There should be always a difference between our past life and the life after Christ. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். Before you were darkness. In the past times you were darkness. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். Now are ye light in the Lord. கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். We need to walk as children of light. சரிங்களா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றிவிட்டார். ஸோ நம்ம அதற்கு ஏற்ற போல நம்ம நடக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. We have to strictly follow the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அது கஷ்டமாக தோன்றுமானால் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You need to hate the world, hate the sin and live for Jesus. ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்மையாக நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லை. இயேசு ஒருவரே நமக்காக நம்மை நேசித்து, நாம் பாவிகளாக இருக்கையிலே, சத்துருக்களாக இருக்கையிலே அவர் நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பு, God created us so that we can have fellowship with him. அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசுவை அறிய பாவத்தை விட்டு விடுவது ரொம்ப எளிதான ஒரு காரியம். கடந்த காலங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இயேசுடைய போதனைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு அக்செப்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னால் என்னுடைய பாவ காரியங்களை விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த போதகர் சொன்னாங்களாம், சரிம்மா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களான்னா இயேசுவை நேசிக்கிறேன்னாங்க. சரி, நீங்கள் தொடர்ந்து பைபிள் படிங்க, இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம், யூ ஸ்டார்ட் லவ்விங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம். தென் திஸ் லேடி ஷீ ஸ்டார்டட் லவ்விங் ஜீசஸ், ஷீ ஸ்டார்டட் ரீடிங் த பைபிள். அதுக்கப்புறம் அவங்களுக்கே பாவத்து மேலே வெறுப்பு வந்துதான். அவங்க she went and told the pastor, hereafter I cannot continue in sin because அந்த வேதத்தை வசனத்தை வாசிக்க அப்படியே ஆண்டவருடைய அன்பு அவங்கள ஆட்கொள்ள அவங்க சொன்னாங்களாம், ஐ கேனாட் கண்டினியூ இன் சின். நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்னு சொல்லி அந்த பாவத்தை அவங்க வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு, அதாவது நன்மையானதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தீமையானது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும். அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. இதை நீங்கள் தொடர்ந்தேச்சியாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாவங்கள், நம்முடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு விலக
தேவன் கிருபை செய்வார். அந்த ஆக்ட்ரஸ் பேர் சொன்னது, ஷி இஸ் அ லிவிங் டெஸ்டிமனி டு த லார்ட். அப்படியாக அவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய சுபாவங்கள் நம்மை விட்டு சென்று யூ புட் ஆன் கிரைஸ்ட், யூ பிகம் லைக் கிரைஸ்ட். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, அநேகர் பாவத்தை விட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு கேம்ஸ், பல தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இருப்பாங்க. தே வுட் லைக் டு கம் அவுட் ஆஃப் இட் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, உண்மையாக இயேசுவையும் அறிந்தவர்களாக அதே சமயத்தில் பாவத்தை விட முடியாமல் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருப்பார்களானால் அவர்களுக்கு ஆண்டவரே இயேசு, அவர்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க, இதன் மூலமாக உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும், பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறவும் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல வாக் as children of light, ஒளியின் பிள்ளைகளாக அவங்க நடந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.